அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதின் ஆண்டவரே நன்மைகள் எங்களுக்கு கதையுங்கள். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களுக்கு கதையுங்கள். அந்த சத்தியங்களை எங்களுக்கு காண்பீங்கள். அந்த சத்தியத்துக்குள் வாழ்வதற்கு எங்களை கொண்டு செல்லுங்கள். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான விதத்தில் எங்கள் இருதயங்களில் செயல்பட வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களை முழுமையாக உங்களுக்கு பொறுப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டதின் நிமித்தம் எங்களுக்கு கிடைக்கிற 3 நன்மைகள் என்னவென்று நாங்கள் பார்த்தோம்ன்றா, 3 முக்கிய அர்த்தங்கள் என்னென்று நாங்கள் பார்த்தோம்ன்றா, முதலாவது தான் இயேசுவின் பிரசன்னம் உங்களுக்குள் இருக்கிறது. இயேசுவின் பிரசன்னம் உங்களுக்குள் இருக்கிறது. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டபடியினால் அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள் இருக்கிறது. இரண்டாவது, இயேசு உங்களை ஆளுகை செய்கிறார். மூன்றாவது, இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசுவை எடுத்துக்கொள்ளப்பட்டதன் 3 முக்கிய அர்த்தங்கள் என்னன்றா, முதலாவது இயேசுவின் பிரசன்னம் உங்களுக்குள் இருக்கிறது, இயேசு உங்களை ஆளுகை செய்கிறார், இயேசு உங்களை ஏற்றுக்கொள்கிறார். முதலாவது காரியத்துக்கு நாங்கள் போவோம். இயேசு எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதின் அர்த்தம் என்னவென்று பார்த்தால், இயேசுவின் பிரசன்னம் உங்களுக்குள் இருக்கிறது என்பதாகும். இயேசுவின் பிரசன்னம் உங்களுக்குள் இருப்பது என்பதாகும். உங்களுக்கு நினைவிருக்கும், யோவான் 20ஆம் அதிகாரத்தில் மரியாள் மக்தலினா அவள் போகிறாள். இயேசு மரித்து 3வது நாள் இயேசுவை தேடி போகிற பொழுது அந்த இடத்தில் இயேசு இருக்கவில்லை. இயேசு இல்லாதபடியினால் அவள் கலங்கி அவள் அழத் தொடங்குகிறாள். அழுது அவள் புலம்பி சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாரிடம் தேடி பார்க்கிறாள். இயேசு எங்கே, இயேசு எங்கே என்று பார்க்கிற பொழுது இயேசு அந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிற இயேசுவை கண்ட பொழுது மரியா மக்தலினாக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு அவள் ஓடி போய் இயேசுவை பிடித்துக் கொள்கிறாள். இயேசுவை பிடித்துக் கொள்கிறார். பிடித்துக் கொண்ட அந்த மரியா மக்தலினாவுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார் என்று யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாங்கள் பார்ப்போம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரியிடத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அவர் இந்த இடத்தில் சொல்கிறார், இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே. அதில் அர்த்தம் என்ன? தொடாதே இல்ல, என்ன அதில் அர்த்தம் என்னவென்றால், என்னை இறுக்கி பிடித்துக் கொள்ளாதே மரியாள், என்னை இறுக்கி பிடித்துக் கொள்ளாதே மரியாள் மக்தலினா, என்னை கைவிடு, என்னை கைவிடு, நீ இறுக்கி பிடித்துக் கொள்ளாதே. அந்த இடத்தில் வரும் பொழுது மரியாளுக்கு அவள் நினைத்தாள், நான் இயேசு இவ்வளவு காலம் எனக்கு தொலைந்து போன இயேசு இப்ப நான் பிடிச்சு கொண்டு இல்லாவிட்டா கைவிட்டா அவர் இன்னொரு கால் தொலைந்து போவாள் என்ற பயம் அவளுக்குள் இருந்தது. அவருடைய சமூகம் என்னை விட்டு போய்விடும் என்ற பயம் அவளுக்குள் இருந்தது. அதனால் அவள் என்ன செய்கிறாள் என்றால், இயேசுவை பிடித்துக் கொண்டு, அதன் அர்த்தம், அந்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் அதுல என்ன சொல்லப்பட்டிருந்தா, அவர் இறுக்கமாக இயேசுவை பிடித்துக் கொண்டிருக்கிறாள். கைவிடாமல், இயேசுவை நான் உங்களை கைவிட மாட்டேன், நீங்கள் போய்விடக் கூடாது என்னை விட்டு என்று அவள் இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்த இயேசு மரியாள் மக்தலினாவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என்னை கைவிடு, என்னை கைவிடு. நீ உனக்கு என்னை எப்பொழுதுமே இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்க முடியாது. எவ்வளவு நேரம் என்னை இறுக்கமாக நீ பிடித்துக் கொண்டிருக்க போகிறாய்? நீ போய் சாப்பிட போகிறாய், கையை விட்டுட்டு போய் தான் நீ சாப்பிடணும். நீ போய் தூங்க போகிறார், அந்த நேரத்தில் நீ என்னை கைவிட்டுட்டு தான் போகணும். நீ போய் வேலை செய்ய வேண்டும், அது என்னை கைவிட்டுட்டு தான் போகணும். திரும்பி வந்து என்னை பிடிக்கலாம், ஆனா நீ கைவிட்டுட்டு செல்ல வேண்டிய நேரங்கள் வரப்போகிறது. இயேசு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், நீ உன்னுடைய கைகளை விட்டால் நான் உன் இருதயத்துக்குள் வந்து வாசம் செய்வேன். மரியா மக்தலினாவே, நான் உனக்கு பக்கத்தில் இருக்கிற என்னை நீ கைவிட்டால், நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக பரிசுத்த ஆவியினூடாக வந்து உனக்குள் நான் உன் இருதயத்துக்குள் வாசம் செய்வேன். அதற்கு பின்பதாக என்னை உன்னிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. நீ வந்து இந்த உலகத்தில் இருக்கிற இருளான இடத்தில் உன்னை கொண்டு அடைத்து வைத்தாலும் அந்த இடத்திலும் நான் உன்னோடு இருப்பேன். எடுத்துக்கொள்ளப்பட்டதின் முதலான முக்கியமான விஷயம் என்னவென்றால், இயேசுவின் பிரசன்னம், பக்கத்தில் இருந்த பிரசன்னம் எங்கள் இருதயத்துக்குள் வந்து விட்டது. இதான் முதலாவது விஷயம். இதான் முதலாவது விஷயம். உங்களுக்கு தேவையான ஃபெலோஷிப், ஆண்டவரோட தேவையான
ஐக்கியம். அந்த ஐக்கியம் இப்பொழுது அது இவ்வளவு காலமும் ஒரு தொலைவில் இருந்த ஐக்கியம், ஆனால் இப்பொழுது மிக நெருக்கமான ஒரு ஐக்கியம். உங்கள் இருதயத்துக்குள் தேவன் வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ரைட்? மக்தலீனாக்கு, மரியாள் மக்தலீனாக்கு அன்றைக்கு அவள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவளுடைய கைகளை விடும் பொழுதுதான் அவளுடைய இருதயத்துக்குள் இயேசுவுக்கு வர முடியும். ஒரு இறையியல் மிகவும் ஒரு சிறந்த ஒரு நபர், அகஸ்டின் என்ற ஒரு நபர், அவர் இப்படி அழகாக இதை சொல்லுகிறார். நான் இங்கிலீஷ்ல வாசிட்டு அது தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். You ascended from before our eyes and we turn back grieving only to find you in our hearts. நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டீர்கள் எங்கள் கண்களின் முன்னாக, நாங்கள் துக்கப்பட்டு திரும்புகிற பொழுது நாங்கள் உங்களை கண்டது எங்கள் இருதயத்துக்குள் வாசம் செய்வதை. ரைட்? நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டீர்கள் எங்கள் கண்களின் முன்பாக, அதை கண்டோன்னு நாங்க துக்கப்பட்டு, உங்களுக்கு தெரியும் அந்த 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஐயோ போயிட்டாரே என்று பார்த்துட்டு இருக்காங்க. என்று திரும்பக்குள்ள என்ன நடக்குது? இயேசு அவங்களோட இருதயத்துக்குள்ள வந்துட்டார். பரிசுத்த ஆவியின் ஊடாக அவர் அவர்களுடைய இருதயத்துக்குள் வந்து விட்டார். இயேசு இனிமேலும் உங்களுக்கு பக்கத்தில் இல்லை, அவர் இருக்கிறார். இயேசு இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறார். இயேசு இன்னும் உங்களுக்கு பக்கத்தில். அவர் இனி நம் அருகில் மட்டும் இருப்பவர் அல்ல, அவர் நமக்குள்ளே, எங்கள் இருதயத்துக்குள்ளே அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். யோவான் 14 அதிகாரம் 16, 18 வசனங்களில் சொல்லுகிறது. அதில் சொல்லப்படுகிற காரியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு காணலாம். அதில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவிடம் கேட்பேன், அப்பொழுது அவர் உங்களுக்கு ஒரு உதவி ஆளரை உங்களுக்கு அனுப்புவார். நான் உங்களை, அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, நான் உங்களை என்னது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக இல்லது அநாதைகளாக நான் உங்களை விட மாட்டேன். நான் உங்களுக்குள் வருவேன், நான் உங்களுக்குள் வாசம் செய்வேன். இயேசு கொடுத்த அந்த பொருத்தனை, இயேசு கொடுத்த பொருத்தனையை இந்த இடத்தில் அவர் நிறைவேற்றுவதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது. மத்தேயு 28:20 வசனம் கடைசி பகுதியில் அதில் சொல்லப்படுகிற காரியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். உலக கடைசி பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். பாருங்க அந்த இடத்துல, உலகத்தின் முடிவு அந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே இருக்கிறேன் என்று இயேசு பொருத்தனை செய்தார் அவருடைய சீசர்களுக்கு. எவ்வாறு அவர் அவர்களோடு இருக்க போகிறார்? பரிசுத்த ஆவியின் ஊடாக அவர் அவர்களுடைய இருதயத்துக்குள் வாசம் செய்ய போகிறார். அதான் அவர் கொடுத்த பொருத்தனை. அப்படி என்றால் ஆகையினால் இன்று எங்களுக்கு இயேசு செய்த நன்மைகள் என்ன, அவர் எங்களோடு இருக்கிறபடினால் எங்களுக்கு இருக்கிற நன்மைகள் என்னன்னு நாங்கள் அடுத்து பார்த்தனால், நீங்கள் அவரை ஒருபோதும் இனி இழக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒருபோதும் அவரை இழக்க மாட்டீர்கள். நீங்கள் துயரத்தின் போது அவர் உங்களோடே இருக்கிறார், பலவீனத்தின் போது அவர் உங்களோடே இருக்கிறார், தனிமையின் போது அவர் உங்களோடே இருக்கிறார், சோதனையின் போதும் இயேசு உங்களோடே இருக்கிறார். இதான் கொலோசியர் 1 வசனம் சொல்லுகிறது. அதில் சொல்லப்படுகிற காரியத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதில் சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவானவரின் மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதே இந்த இரகசியம். அந்த முடிவிடத்துல பாருங்க, கிறிஸ்துவானவரின் மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று, கிறிஸ்துவின் மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறது என்று இதில் எங்களுக்கு பவுல் அடியார் சொல்லுகிறார். பெந்தெகோஸ்து நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வருகிற பொழுது அவர் இயேசுவின் பிரசன்னத்தை அவர் எங்களை அனுபவிப்பதற்காக எங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் செயல்படுகிறார். அவர் செய்கிற விஷயம் என்னவென்றால், ரோமர் 5 வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே
தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டபடியினால், தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் வருகையில் செய்யப்படுகிற காரியம். அவருடைய அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டபடியினால் இப்பொழுது இயேசு உங்களுக்கு தொலைவில் இல்லை, இயேசு உங்களுக்கு மிகவும் நெருக்கமாய் இருக்கிறார். உங்களுடைய ஜெபம் ஒரு வேலை அல்ல, உங்களுடைய ஜெபம் இப்பொழுது ஒரு ஐக்கியமாய் இருக்கிறது. உங்களுடைய நமஸ்காரம் ஒரு காய்ந்து போன அனுபவம் அல்ல, உங்களுடைய நமஸ்காரம் இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற, சந்தோஷத்தை உருவாக்குற ஒரு செயலாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் என்னவென்றால் இயேசு தொலைவில் இல்லை, இயேசு இருப்பது உங்கள் இருதயத்தில். அவர் உங்கள் இருதயத்தில் வாசம் செய்கிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டபடியினால் அவர் உங்கள் இருதயத்தில் வாசம் செய்கிறார். இதுதான் முதலாவது எங்களுக்கு கிடைக்கிற, நான் சொல்லுகிறேன், அது பரிசு என்று சொல்லலாம். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டபடியினால் அவர் என்று உங்கள் இருதயத்தில் வாசம் செய்கிறார். எத்தனை பேருக்கு அது விளங்குது நான் சொல்றது? இயேசு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறார். கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் சொல்லுங்க. ஆண்டவர் நீங்களே உங்களுக்கு சொல்லுங்க, இயேசு என்ற இருதயத்தில் இருக்கிறார், இயேசு என்ற இருதயத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க சொல்வீங்க, அந்த நாட்கள்ல இயேசு இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல நானும் இருந்து அவ்வளவு நல்லா இருக்கும், அவரை பார்த்திருப்பேன் தானே, அப்படி சொல்லியிருக்கீங்க தானே, நினைச்சிருக்கீங்க தானே, அவரை கண்டிருக்கலாம் தானே எனக்கு. ஆனா அதை விட பாக்கியவான்கள் நீங்கள். ஏன்? அவர் உங்களுடைய இருதயத்துக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்துக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு இந்த விஷயங்களை தெரியாதபடினால தான் நாங்கள் இன்றைக்கு அங்கால ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதை நீங்க விளங்கி கொண்டீங்கண்டா, இயேசு உங்களுக்குள்ள, உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறான்னு நீங்க விளங்கி கொண்டீங்கண்டா, அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். இதை நீங்க தியானம் செய்யுங்க. இந்த நாட்களில், பெந்தெகோஸ்து நாட்களில் இதை தியானம் செய்து பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை உங்களுக்குள் கொண்டு செல்ல வேண்டும். இரண்டாவது சத்தியம் நாங்க போடுவோம். இரண்டாவது, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதல் என்பதின் இயேசு உங்கள் வாழ்வை ஆளுகை செய்கிறார் என்பதாகும். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஆளுகை செய்கிறார் என்பதாகும். நாங்கள் பார்ப்போம். விசேஷமாக இயேசுவை அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக அவர் எங்கே இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு எபேசியர் 1 அதிகாரம் 20-23 எங்களுக்கு உதவி செய்து நாங்கள் வாசிப்போம். அந்த எபேசியர் 1 அதிகாரம் 20 வாசிப்போம். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. 23 வசனத்துல சொல்லுது, எல்லாத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இயேசு இன்று சபையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சபையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், இயேசு அவர் வரலாற்றை ஆளுகை செய்த தேவன், அவர் வரலாற்றை ஆளுகை செய்கிற தேவன், அவர் தேசங்களை ஆளுகை செய்கிற தேவன், அவர் சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிற தேவன், அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு விவரங்களையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன். அதாவது இயேசு இன்று சிங்காசனத்தில் தேவனுடைய வலது புறத்தில் அவர் இருந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டார். அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும், இந்த உலகத்தை, வரலாற்றை, நாங்கள் சொன்னது போல சூழ்நிலைகளை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விவரங்களையும் அவர் ஆளுகை செய்கிறார். அதன் அர்த்தம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகளை மாத்திரம் அல்ல, தீமைகளையும் இயேசு ஆளுகை செய்கிறார். நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகளை மாத்திரம் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற தீமைகளையும் அவர் ஆளுகை செய்கிறார். ரோமர் 8:28 எப்படி சொல்லுது? ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் எல்லாருமே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலரும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. சகலம் நன்மைக்கு, சகலம் என்ற என்னது? நன்மையும் தீமையும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. இதெல்லாம் சொல்லப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையில தீமைகள் நடைபெறும் பொழுது எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய கேள்வி, தேவன் எங்கே என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வரலாம். ஆனால் இந்த இடத்தில் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டபடியினால், இயேசு இன்று சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறபடியினால், எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மையும் தீமையும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்.
அவர் ஆளுகை செய்து கொண்டார். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு முக்கியமான விஷயமாய் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது தீமையை படைக்கவில்லை. அவர் நன்மையான உலகத்தை, அழகான உலகத்தை படைத்தார். நாங்கள் தான் அவருக்கு எதிராக கலகக்காரர்களாக மாறி அவருக்கு எதிராக பாவம் செய்து, அந்த பாவத்தின் நிமித்தம் தான் இந்த உலகத்தில் எல்லா தீய விடயங்களும் வந்திருக்கிறது. தேவன் இந்த உலகத்தில் மரணத்தை படைக்கவில்லை. தேவன் இந்த உலகத்தில் வன்முறை படைக்கவில்லை. தேவன் இந்த உலகத்தில் பாடுகளை படைக்கவில்லை. ஆனால் இவை எல்லாமே எங்களுடைய பாவத்தின் ஊடாக இந்த உலகத்துக்கு வந்திருந்தாலும் அந்த காரியங்களை கூட இன்று தேவன் பாவித்துக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக. இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களை கூட அவர் எங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக பாவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அவர் எல்லா காரியம், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் ஆளுகை செய்கிறார். பக்கத்தில் இருக்கிறவருக்கு சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் ஆளுகை செய்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் ஆளுகை செய்கிறார். எஸ். நீங்க கேட்கலாம், என்ன பாஸ் என்ன சொல்ல வர்றீங்க? அப்படியாண்டா ஆண்டவர் தீமைகளும் அவருடைய திட்டமா? என் வாழ்க்கையில் நடக்கிற தீமைகளும் அவருடைய திட்டமா? தீமையை கொண்டு வரது அவருடைய திட்டம் இல்லை. ஆனா அந்த தீமையை உங்களோட நன்மைக்காக பாவிக்கிறது அவருடைய திட்டம். உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற தீமையை உங்களோட நன்மைக்காக பாவிக்கிறது அவருடைய திட்டமாய் இருக்கிறது. அவருடைய திட்டமாய் இருக்கிறது. ஏன் நீங்க எப்படி அப்படி சொல்வீங்கன்னு கேட்டாண்டா, எனக்கு சொல்லக்கூடிய ஒரே விதம் என்னண்டா, அவருடைய வாழ்க்கையிலும் அவர் அதை அனுபவித்தார். சிலுவை என்றது அவருக்கு எதிராக செய்யப்பட்ட தீவினை, அவருக்கு எதிராக செய்யப்பட்ட கொடுமை. ஆனால் அந்த அவருக்கு எதிராக தீய காரியங்கள், அதாவது பொல்லாத காரியங்கள், சாத்தானின் காரியம், சாத்தானின் செயல் என்னவென்று கேட்டால், அவர் சிலுவையில் அவரை இல்லாமலாக்குவதே சாத்தானின் திட்டம். ஆனால் அந்த தீமை எதை நினைத்து செய்ததோ, எதை பெற்றுக்கொள்ள பெருபேரை, எந்த பெருபேரை பெற்றுக்கொள்ள அந்த சிலுவையில் இயேசுவை கொல்ல தீர்மானித்ததோ, அந்த தீமையை தோல்வி அடைய வைத்தது. நான் சொல்றது கொஞ்சம் விளங்கிக்கொள்ளுங்க. தீமை, இயேசுக்கு எதிராக செய்யப்பட்ட தீமையை தோக்கடிக்க வைத்தது. நான் என்ன சொல்றேன்டா, இயேசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட மரணத்தின் கடைசி நாளை சந்தித்தது. யோசிச்சு பாருங்க. அந்த மரணம் முடிவல்ல, அந்த மரணம் உயிர்த்தெழுதல். அன்றுதான் மரணம் தோல்வி அடைந்த நாள். இயேசுடைய சிலுவையின் மாதிரி, the model of the cross, இயேசுவின் சிலுவையின் மாதிரி என்னவென்றால், பாடுகள் ஒரு நாளும், பாடுகளின் முடிவு மரணம் அல்ல. உங்களோட வாழ்க்கையில மறைச்சு காரியங்கள் இருக்குதா? பாடுகளின் முடிவு மரணம் அல்ல. மரணம் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு முடிவு மாத்திரமே. மரணம் என்பது முடிவல்ல கிறிஸ்தவர்களுக்கு. மரணம் என்பது தோல்வி அல்ல கிறிஸ்தவர்களுக்கு. சிலுவையின் மாதிரி என்னவென்றால், மரணம் என்பது உயிர்த்தெழுதலுக்கான நேரம். அது உயிர்த்தெழுதலுக்கான நேரம். அப்படி என்றால், உங்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படுகிற ஒவ்வொரு தீமைகளின் நோக்கத்தை தேவன் எதற்காக அது கட்டவிழ்க்கப்பட்டதோ, அந்த நோக்கத்துக்கு மேலான ஒரு நன்மையை அந்த தீமையினூடாக ஆண்டவருக்கு உங்களோட வாழ்க்கையில கொண்டு வர முடியும். நீங்க பிடிச்சுக்கொள்ளல. உங்களோட வாழ்க்கைக்கு கட்டவிழ்த்தப்பட்ட தீமை எதை உங்களோட வாழ்க்கையில இல்லாமல் செய்வதற்காக அந்த தீமை வந்ததோ, அதை விட அதிகமான ஒரு நன்மையை அந்த தீமைக்குள்ளால தேவனுக்கு உங்களோட வாழ்க்கையில கொண்டு வர முடியும். ஏன்? இயேசு உங்களோட வாழ்க்கையை ஆளுகை செய்கிறபடியினால், இயேசு எடுத்துக்கொள்ளப்படப்பட்டினால், இயேசு இன்று வலது புறத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறபடியினால். விளங்கிக் கொள்றீங்களா? நீங்க இந்த சத்தியங்களை பிடிச்சு கொள்ளுங்க. கிறிஸ்தவம் கண்ட விதத்துல, கிறிஸ்தவர்கள் பாடுகளை கண்டு அழுகிறவர்கள் அல்ல, பாடுகளை கண்டு சோர்ந்து போகிறவர்கள் அல்ல, பாடுகளை கண்டு ஐயோ என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் பாடுகளை காண்கிற பொழுது, கொண்டு வா, உன்னால் என்னை அழிக்க முடியாது, நீ எதற்காக இந்த வாழ்க்கைக்கு வருகிறாயோ அதை விட உயரமான காரியத்தை என் தேவன் என் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். அதுதான் கிறிஸ்தவர்கள் காண்கிற விதம். அதுதான் கிறிஸ்தவர்கள் பாடுகளை காண்கிற விதம்.
இதுதான் சிலுவையின் மாதிரியாய் காணப்படுகிறது. நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுறேன். பலஸ்தீன தேசத்தில் டோதன் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. இங்கிலீஷ்ல தான் நான் சொல்றேன், தமிழ் எனக்கு தெரியாது. டோதன் என்ற ஒரு நகரம். அந்த நகரத்துல 2ஆம் ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 15-17 வசனத்தை உங்களுக்கு காணலாம். அதுல என்ன நடக்குதுண்டா, அதுல இருக்கிறார் வந்து யாருண்டா, எலிசா அந்த இடத்துல இருக்கிறார். எலிசா என்ன செய்கிறார்டா, அந்த இடத்துல உங்களுக்கு காண முடியும், அவருக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு ஆமி, ஒரு ராணுவம் அவருக்கு எதிராக போர் செய்ய வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சேவகன் இந்த போர் இந்த ராணுவத்தை கண்டு பயந்து அவன் சொல்லுகிறான், நாங்க எலிசா, இந்த எங்களுக்கு எதிராக இந்த பெரிய ஒரு ராணுவம் வந்திருக்கிறது, அவர்கள் குதிரைகளிலும் அவர்கள் கலத்தைகளிலும் அவர்கள் எவ்வளவோ ஆயுதங்களோடு வந்திருக்கிறார்கள், எங்களுக்கு தப்பவே முடியாது என்று சொல்லும் பொழுது எலிசா சொல்லுகிறான், நான் தேவனிடம் விண்ணப்பிக்கிறேன், நான் தேவனிடம் ஜெபிக்கிறேன், பாரு என்ன சொல்லுகிறேன், நான் ஜெபிக்கிறேன். அவர் ஜெபிச்ச பிறகு அவர் சொல்றார், உன் கண்களை திறந்து பார், உன் கண்களை திறந்து பார். பாருங்க அந்த வார்த்தைகளுக்கு, உன் கண்களை திறந்து பார், உன் கண்களை நீ இன்னும் காணவில்லை, உன் கண்களை திறந்து பார். உன் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது தேவன் அந்த இடத்தில் இந்த ராணுவத்துக்கு எதிராக போராடுவதற்கு ஒரு பெரிய ஒரு ராணுவத்தை எழுப்பி வைத்திருந்தார். அப்ப அந்த இடத்துல அந்த ராணுவம் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டது. இது வல்லமையான ஒரு காரியம் தானே? எத்தனை பேர் சொல்றீங்க, நானும் அப்படித்தான் ப்ரே பண்ணணும், எந்த வாழ்க்கையிலும் யாராவது எனக்கு எதிராக வந்தோன்னு, ஆண்டவரே நான் எனக்கு எதிராக நெல்லு நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே, வானத்துக்கு மேல வந்து வரட்டும், அந்த ராணுவம் வந்து இவங்க எல்லாரையும் இல்லாமக்கட்டும். அற்புதம், அது நல்ல ஒரு அற்புதம். இதே டோதன் என்ற நடத்துல இதுக்கு முன்பதாக 100கணக்கான ஆண்டுகளின் முன்னால யோசேப்பு என்ற ஒருவன் இருந்தான். அவனை அவனுடைய சகோதரர்கள் பிடித்து குழி தோண்டி குழிக்குள் புதைத்ததும் இதே டோதன் நகரத்துல தான். புதிச்சிட்டு அவனை ஒரு அடிமையாக விற்று அவன் செய்யாத பிழைகளுக்காக அவன் சிறைச்சாலைக்கு அடைக்கப்பட்டதும் அதே டோதன் நகரத்தில் ஆரம்பித்த விஷயம்தான். ஒரு இடத்துல எலிசா மிகப்பெரிய அற்புதத்தை அதே நகரத்துல காண்ற நேரத்துல 100கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களின் பொறாமையின் நிமித்தம் குழிக்குள் புதைக்கப்பட்டு ஒரு அடிமையாக விற்கப்படுறான். ஒரு பக்கத்துல ஆண்டவர் வந்து எலிசாவிடம் அற்புதமான பெரிய காரியத்தை செய்கிற பொழுது அதே ஆண்டவர் யோசேப்புக்கு என்ன செய்றார்? நீங்க பார்த்து சொல்லலாம். அது என்ன, அது சரியில்லை தானே பாஸ்டர், ஒரு ஆளுக்கு இப்படி செஞ்சுட்டு இன்னொரு ஆளுக்கு அப்படி செய்யறது இல்ல. நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் என்னண்டா, அன்றைக்கு எலிசாவோடு அற்புதம் செய்த அதே தேவன் யோசேப்போடு அந்த குழியிலும் இருந்தார். அன்றைக்கு எலிசாவோடு அற்புதம் செய்த அதே தேவன் யோசேப்பு அவனை அடிமையாக விற்கிற பொழுது அதே குழிக்குள் அவர் இருந்தார். ஏன்? யோசேப்பு ஒரு நாள் வந்து சொல்லுகிறான், ஜெனசிஸ் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு யோசேப்பு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, இது புதிய ஏற்பாடுல மட்டும் நடக்கல. நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தீமைகளை என் வாழ்க்கையை எடுத்து கொண்டு வந்தீர்கள், உங்களின் பொறாமையின் நிமித்தம் நீங்கள் என்னை விலைக்கு விற்றீர்கள், ஒரு அடிமையாக விற்று விட்டீர்கள். நீங்கள் எனக்கு செய்த இவ்வளவு தீமைகளையும் தேவன் என்ன செய்கிறார்? தேவன் என்ன செய்கிறார்? அவர் நன்மையாக மாற்றினார். ரோமர் 8:28 சொல்றதே தான் ஆதியாகமம் 50:20 சொல்லுது. நீ எனக்கு என்ன தீமை நீங்கள் செய்றீங்களோ அதை நன்மையாக மாற்றுகிறார் என்னுடைய தேவன். இதுதான் தேவனுடைய வல்லமை. இந்த காலை நேரத்தில் சத்தியத்தை பிடிச்சு கொள்ளுங்க. பிரச்சனைகள் வரும் பொழுது, தீமைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, கொடூரமான காரியங்கள் நடக்கிற பொழுது, கிறிஸ்தவர்கள் என்ற விதத்தில் அந்த தீமைகளுக்கு முடியாது உங்களை இல்லாமல் ஆக்குவதற்கு, அந்த தீமைகளுக்கு முடியாது உங்களை நாசமாக்குவதற்கு, அந்த தீமைகளுக்கு ஒரு நாளும் முடியாது. அந்த தீமைகள் எதுக்காக அனுப்பப்பட்டதோ அந்த அனுப்பப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க தீமையால் முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் தீமைகளை பாவிக்கிறார், தீமைகளை ஒழிப்பதற்காக.
தீமைகள் எதற்காக விடப்படுகிறதோ அந்த தீமைகளின் ஊடாகவே அந்த தீமைகளை ஒழிப்பதற்கு இயேசு பாவிக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் இன்று சிங்காசனத்தில் இருந்து ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டபடியினால், அவர் உயர்த்தி கொள்ளப்பட்டபடியினால் தீமைகள் உங்கள் வாழ்க்கையின் முடிவல்ல. தீமைகளுக்கு உங்கள் தலையெழுத்தை எழுத முடியாது. விளங்கிக் கொள்றீங்களா? விளங்கிக் கொண்டீங்களா? மூன்றாவது சத்தியத்துக்கு போமா? நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கத்த நான் கொஞ்சம் விரைவாக போகிறேன். மூன்றாவது சத்தியம், அதாவது அதுக்கு முதல்ல நான் சொல்றேன், இது எப்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த விஷயத்தை எங்களோட வாழ்க்கைக்குள்ள எப்படி அதை கொண்டு வர போகிறார் என்று நீங்கள் இதை விளங்கி கொண்டீங்கண்டா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த பிறகு உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை இன்னமும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களை கட்டுப்படுத்த முடியாது. சூழ்நிலைகளுக்கு உங்களை கட்டுப்படுத்த முடியாது. உங்களோட வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்காவிட்டால், தாமதங்கள் ஏற்படும் பொழுது அது உங்களை கசப்பான நபராக மாற்றாமல் வைப்பது பரிசுத்த ஆவி இந்த சத்தியத்தை உங்களுக்கு நினைவூட்டுவதன் ஊடாகவே. ரைட். மூன்றாவது விஷயம் என்னவென்றால், அதே போல நீங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது பதட்டப்படாமல் எந்த பிரச்சனைக்கு முகம் கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை உங்கள் இருதயத்தில் எப்பொழுதுமே உண்மையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தோன்னு நாங்கள் முதல்ல என்ன செய்யறோம்? பதட்டப்படுவோம். என்ன பதட்டப்படுவோம்? இப்போ என்ன செய்யறது, இதுக்கு இப்படி நான் அம்மாவும் கொடுக்குறது. நீங்கள் பதட்டப்படவே தேவையில்லை. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உனக்கு வருகிற எல்லா பிரச்சனையும், எந்த பிரச்சனை உனக்கு எதுக்காக கைவிடப்பட்டதோ, இந்த பிரச்சனை வாழ்க்கைக்கு யாரு கொண்டு வந்தாங்களோ, எதற்காக கொண்டு வந்தாங்களோ, அவங்க கொண்டு வந்த அந்த நோக்கம், அந்த பிரச்சனை உண்ட வாழ்க்கைக்கு வந்த நோக்கத்தை நாம் மாற்றி, அந்த பிரச்சனை எதுக்கு உங்களை எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்விட்டதோ அதை விட ஒரு வல்லமையான காரியத்தை உண்ட வாழ்க்கையில முடிச்சுட்டு தான், இந்த பிரச்சனையின் ஊடாகவே ஒரு வல்லமையான காரியத்தை முடிச்சுட்டு தான் நான் இதை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இதை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த விஷயம், எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதின் அர்த்தம் உங்களை இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். வர்ஷிப் டீம் கம் அப். உங்களை இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ரைட். மூன்றாவது விஷயம், இதுதான் நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் எல்லாரும் கேளுங்க, இதை கேட்டுக்கொண்டிருங்க. ரைட். விட்டுறாதீங்க, இது முக்கியமான ஒரு விஷயம். ரைட். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட படியினால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது, அவர் இப்பொழுது சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த சித்திரம் ஒரு முக்கியம். பழைய ஏற்பாட்டில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறேன்னு சொன்னா, அது ராஜாக்கள் மாத்திரம் தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பார்கள். ராஜாக்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்த அந்த நாட்களில் எங்களுக்கு வேற ஒன்றுமே இருக்கல. அந்த காலத்துல எங்களுக்கு கோர்ட் இருக்கல, நீதிமன்றம் இருக்கல, எங்களோட நீதியை கேட்கறதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கல, போலீஸ் இருக்கல. ரைட். அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நீதி வேணுமெண்டா அவங்க போற இடம் எங்க தெரியுமா? அரச மாளிகை. அரசரிடம் தான் அவர்கள் செல்லுகிறார்கள் நீதி கேட்பதற்காக. நீதி கேட்பதற்காக அவர்கள் அரசரிடம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த இடத்தில் என்ன நடக்குதுண்டா, இயேசு கிறிஸ்து அவர் அது சிங்காசனத்தில் இருக்கிறபடினால், எபிரேய புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 7ஆம் அதிகாரம் 25-27, எபிரேயர் 7:25-27 நாங்கள் வாசிப்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார். பரிசுத்தமும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்திருக்கிறவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்கள் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் எங்களை இதற்கு சொல்லப்படுகிறது, தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்கள் அவர்கள் முற்று முடி இரட்சிக்க
வல்லமையாயிருக்கிறார். அவர் எங்களை முழுமையாக ரட்சிக்க வல்லமையாயிருக்கிறார். அவர் எங்களுக்காக பரிந்துரை ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் எங்களுக்காக ஒரு நேரத்திலே முழுமையாக அவர் கொடுக்க வேண்டிய எல்லா பாவங்களுக்காக செலுத்த வேண்டிய சகல அர்ப்பணிப்பும் சகல பாவத்துக்கு கொடுக்க வேண்டிய பலியையும் அவர் கொடுத்தபடியினால் நாங்கள் இன்று முழுமையாக தேவன் முன்னிடத்தில் எங்களுக்கு நிற்பதற்கு அவர் தகுதியை கொடுத்திருக்கிறார். அதே போல யோவான் 2 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்படுகிறது. யோவான் 2 அதிகாரம் 1 வசனம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இதற்கு சொல்லப்படுகிறது, நாம் பாவம் செய்கிற பொழுது நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். நல்லா அதை அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்கள் பாவம் செய்கிற நேரங்களில் இயேசு உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இதில் என்ன சொல்ல வருகிறது என்று நாங்கள் பார்ப்போம். என்ன இதில் அர்த்தம் என்று பார்ப்போம். இதில் அர்த்தம் என்னவென்று நாங்கள் பார்த்தோம்டா, இந்த இடத்துல நாங்கள் எங்களோட வாழ்க்கைகள் எடுத்து பார்த்தோம்டா, கன நேரம் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எங்களோட வாழ்க்கையை பயன்படுத்துகிறது, எங்களுடைய நேரம், எங்களுடைய பணம், எங்களுடைய இருக்கிற எல்லா காரியத்தை நாங்கள் பயன்படுத்துகிற என்னண்டா, மற்றவர்கள் நான் ஒரு அழகானவர் என்று காண வேண்டுமே என்றுதான் நாங்கள் நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் என்னை அழகானவர் என்று சொல்ல வேண்டும், அதுதான் எங்களுடைய தேவை. நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிற மக்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்டா, நீங்க எப்பவுமே பார்ப்பீங்க, உங்களை நீங்க போய்க்குள்ள எப்பவுமே யாராவது உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்பவுமே யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் எந்த நேரமும் ஆட்கள் உங்களை பார்த்து தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கா தெரியுமா? நீங்க இருக்கிற வீடா இருக்கலாம், பக்கத்து வீடா இருக்கலாம். சில வேளை நான் பார்த்துட்டு இருப்பேன், சில லேடிஸ் பெண்கள் இன்னொரு பெண் போயக்குள்ள அவங்க ஆணை விட அந்த பெண்ணை நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னு எனக்கு தெரியாது, என்ன காரணம் எனக்கு தெரியாது. நீங்க தான் சொல்லணும் எனக்கு என்ன காரணம். ஆனா ஒரு ஆண் அந்த பெண்ணை நேரம் பார்க்கறத விட பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி தாத்தாங்கட்டா அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க போகும் வரைக்கும். பெண்களை என்னத்துக்கு என்ன தெரியாது. ஆனா அதை கண்டிருக்க எத்தனையோ தடவை நான் கண்டிருக்கேன். எனக்கு ஒரு மனதில் ஒரு பெரிய கேள்வி, என்னது இப்படி பாக்குறாங்க, என்னத்தை இப்படி பாக்குறாங்க, என்னத்தப்பா இப்படி பாக்குறாங்க என்று நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். ரைட்? என்ன நாங்க செய்யறோம்டா, எந்த நேரமும் எங்களோட மனதுல இன்னொரு ஆளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம், தீர்ப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நாங்கள் செய்கிற விஷயம். நாங்கள் மற்றவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அழகை குறித்து மாத்திரமல்ல நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோம். அதுதான் எங்களுக்கு பயம். மற்றவர்கள் எங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் அழகு இல்லை என்று அவர்கள் தீர்ப்பு கொடுத்தால் எங்களுக்கு அந்த பயத்தின் நிமித்தம் தான் நாங்கள் பணம் செலவழிக்கிறோம், நேரம் செலவழிக்கிறோம், எவ்வளவோ காரியங்கள் செய்கிறோம். மற்றவர்கள் எனக்கு அழகானவர் என்ற தீர்ப்பை கொடுக்க வேண்டும், அதற்காக தான் இது எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். ரைட்? ஆனா அழகு மாத்திரம் அல்ல. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒரு பிள்ளையாக பிறந்த நாள் இருந்து உங்களை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்த நாள் இருந்து நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்க. முதலாவது நீங்க நிரூபிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் தைரியசாலி. ஒரு பிள்ளையை நாங்க எப்பவுமே சொல்லுவோம், உனக்கு ஏழுமா இது செய்யறதுக்கு, நான் ஒரு தைரியசாலி என்றதை முதல் நான் நிரூபிக்கணும். அதற்கு பின்பதாக நான் ஒரு ஸ்மார்ட், என்னது, ஒரு படிப்புல எனக்கு சாதிக்க முடியும் என்றதை நான் நிரூபிக்கணும். எத்தனை வருஷம் நிரூபிச்சீங்க? படிப்புல நான் சாதிக்க முடியும் என்று எனக்கு நிரூபிக்கணும். முதல்ல தைரியசாலி என்றதை நிரூபிக்கிறேன், அப்புறம் நான் படிப்புல எனக்கு சாதிக்க முடியும் என்று நிரூபிக்கிறேன். அது முடிஞ்ச பிறகு எனக்கு வேலையில பணம் சம்பாதிக்க முடியும் என்று நான் நிரூபிக்கணும். அதற்கு பிறகு எனக்கு என்னது, எனக்கு ஒரு ஆளை அன்பு செலுத்துறதுக்கு எனக்கு ஒரு ஆளை தேடிக்கொள்ள முடியும், எனக்கு மேலும் ஒரு ஆளை பெற்றுக்கொள்வதற்கு என்றதை நான் நிரூபிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதற்கு பின்பதாக வேலையில் அந்தஸ்து எனக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நிரூபிக்கணும். என்னாலும் முடியும்,
இதை செய்ய வேண்டும் நாங்கள் நிரூபிக்கிறோம். நீங்க எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய இருதயத்துல ஆழத்துல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா நீங்க இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு நபரை நிரூபிக்கப்படுகிறால. நீங்க கூட பெற்றோர்களுக்கு நீங்க யாருன்னு நிரூபிக்க பாக்குறீங்க. நீங்க உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு நீங்க யாருன்னு நிரூபிக்க பாக்குறீங்க. நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க யாருன்னு நிரூபிக்க பாக்குறீங்க. நீங்க உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நிரூபிப்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு விளங்குதா? நீங்க நிரூபிக்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் வெளியில இருக்கிறவங்க உங்களை பார்த்து தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தீர்ப்புகள் உங்களை எவ்வளவு பாதிக்குது? நன்மையான காரியம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரலாம். ஆனா அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு உங்களை உடைக்கிற தீர்ப்புகளும் உங்களை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கு. ஏனண்டா நீங்க தீர்ப்புகளை எதிர்பார்க்கிற, நீங்க யாருக்கு நிரூபிக்க பார்க்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. Are you getting me? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நீங்க பெற்றோர்களுக்கு உங்களை நிரூபிக்க பார்த்தா, உங்களோட பெற்றோர் உங்களுக்கு சொன்னா நீ நாசமா போன உனக்கு ஒரு நாளுமே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னா என்ன நடக்க போகுது? யாருக்கு நீங்க நிரூபிக்க பார்க்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு தீர்ப்பும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. உங்களோட இருதயத்துல நீங்க வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட், நீங்க வச்சிருக்கிற தகுதிய உங்களாலே உங்களுக்கு சந்திக்க முடியாத ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? மற்றவங்க போட்ட தகுதிகள் அதுக்கு எப்படியுமே கிட்ட செல்ல முடியாது. ஆனா நீங்க வச்சிருக்கிற தகுதி கூட உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த நல்ல நபரா வாழ்றது உங்களால முடியாம இருக்குது. அப்படிப்பட்ட உங்களை யாரு ஏற்றுக்கொள்ள போறார்? அப்படிப்பட்ட உங்களுக்கு யாரு பரிந்து பேச போகிறார்? கேள்வி இருக்கா? யாராவது எனக்கு இருக்கிறாங்களா என்னை பற்றி நன்மை சொல்றதுக்கு? யாராவது ஒரு ஆள் இருக்கிறாங்களா நான் என்னை ஏற்றுக்கொள்றதுக்கு? உயர்த்து கொள்ளப்பட்ட இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பிதாவின் முன்பதாக is an advocate. The English word advocate means a lawyer. A lawyer அண்டா ஒரு உங்களுக்கு தெரியும் lawyer அண்டா யாரு? நான் சொல்ல தவிர தானே. அவர் அந்த வேலை தான் செய்கிறார். அது என்னடா அப்படின்னா நீங்க ஒரு பிளவிட்டா இயேசு நான் நினைச்ச முந்தி இப்படி தான் இயேசு பிதாட்ட போயிட்டு பிதாவே நரேஷ் வந்து திரும்பி அதே புள்ளைய விட்டுட்டான், அதே பாவத்தை செஞ்சுட்டான். பிதாவே அவனை கொஞ்சம் நீங்க தயவு செய்து ஆண்டவரே, பிதாவே தயவு செய்து அவனை மன்னிச்சு விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது இல்லை அவர் செய்யறது. அது இல்லை அவசரம். பரிந்து பேசுறண்டா அப்படித்தான். அவர் வந்து ஒரு லாயர் என்ற விதத்துல ஒரு நீதிபதி இல்ல, நீதிவான். யார் லாயர்? வழக்காளர். அதுதான் வசனம், வழக்காளர் என்ற விதத்தில் அவர் வழக்காடி கொண்டிருக்கார். அப்படித்தான் வழக்காடுறார். அவர் வந்து சொல்றார், ஆண்டவரே நரேஷ் அந்த பாவத்தை செஞ்சிட்டான், ஆனா அவனுக்காக அந்த பாவத்துக்காக நான் அவனுக்காக மறித்து விட்டேன், அவன் பாவத்துக்காக நான் விலை செலுத்தி விட்டேன். நீங்கள் நீதியான தேவன் என்றபடியினால் உங்களுக்கு ஒரே பாவத்துக்கு 2 பேரிடம் பழி வாங்க முடியாது, 2 பேருக்கு நீங்க தண்டனை கொடுக்க முடியாது. அவன் பாவத்துக்கு நீங்க எனக்கு தண்டனை கொடுத்தபடியினால் அவனை நீங்க முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்படி வழக்காடி கொண்டிருக்கிறார். அவர் வழக்காடுவது அப்படித்தான். அவர் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய பாவங்களோ உங்களுடைய குறைபாடுகளோ நீங்கள் இனிமேற்பட்டு யாருக்கும் நிரூபிப்பதற்காக வாழ தேவையில்லாத காரணம் என்னவென்றால், நீங்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரே நபர் உங்களை படைத்த தேவனை அவர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு விதத்திலும் அவருக்கு நிரூபிக்க தேவையில்லை. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவருக்கும் நிரூபிப்பதற்காக வாழ மாட்டீர்கள். உங்களை ஏற்றுக்கொண்ட தேவன் அவர் அப்படியே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டார். மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவே முடியாது. இயேசு உங்களை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருந்தால், அவர் என்ன நினைக்கிறார் உங்களை குறித்து? இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள். அவர் என்ன நினைக்கிறார் உங்களை குறித்து? இவர் நீதிமான், இவர் நீதிமாள். அவரை நீதிமான் ஆக்கிவிட்டேன்.
என்னுடைய இரத்தத்தினூடாக விடுதலை செய்து விட்டேன். அவன் என்னுடைய மகன், அவன் எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வருபவன், அவள் எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வருபவள் என்பதை நீங்கள் விளங்கி கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு நாளும் நீங்கள் மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதற்கு நீங்கள் வாழுவதை முழுமையாக கைவிட போகிறீர்கள். ரோமர் 8:33-34 எப்படி சொல்லுது? ரோமர் 8:33-34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பார்த்தீங்க தானே, அவர் வலது புறத்தில் நமக்காக இருந்து இயேசு எங்களுக்காக பரிந்துரை ஆடிக்கொண்டிருக்கிறார். 33ஆம் வசனம் திரும்பி போங்க. 33ஆம் வசனம் பாருங்க. தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார்? நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுட்டீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க தேவன் தெரிந்து கொண்டிருக்கீங்க? நல்லா தெரியுமா தேவன் உங்களை தெரிந்திருக்கிறாராண்டு? தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டுபவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீங்க நிரூபிக்க வாழ தேவையில்லை. நிரூபிக்க வாழ்றது போதும். யாருக்குமே நீங்க நிரூபிக்க தேவையில்லை. உங்களை குறித்து நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு வாழ முடியாதென்று துக்கப்பட்டு வாழ்ந்த காலங்கள் போதும். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டது நிமித்தம் அவர் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த சத்தியம் உங்கள் இருதயத்துக்குள் செல்ல வேண்டும். இந்த சத்தியம் உங்களை மாற்ற வேண்டும். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை எடுத்து உங்கள் இருதயத்தில் ஒரு வல்லமையான காரியத்தை செய்ய வேண்டும். அதான் என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு. அவர் the Holy Spirit takes the verdict of heaven and pressed into the conscience. அந்த ஸ்வர்க்கத்தில் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருடைய தீர்ப்பை நீங்கள் இந்த உலக கால மக்களுடைய தீர்ப்புக்காக வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஆனா இப்பொழுது பரலோகத்து தீர்ப்பு பரிசுத்த ஆவியானவர் எடுத்து உங்கள் இருதயத்துக்குள் புகுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு என்ன செய்றார்? எது பரலோகத்து தீர்ப்பு? நீ நீதிமான், நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். அதுதான் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயத்தில் புகுத்துற சத்தியமாய் இருக்கிறது. ரோமர் 8:15-16. ரோமர் 8:15-16. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். என்னத்துக்கு நீங்க பயப்படுறீங்க? என்னத்துக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? யார் என்ன தீர்ப்பு வழங்க போகிறார்கள்? எனக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட போகிறது? நான் இன்னும் எத்தனை பேருக்கு நிரூபிக்க வேண்டும்? பயந்து கொண்டிருக்கிறீங்களா? பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டோட வார்த்தை சொல்லுது, அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள். I hope என்னுடைய ஜெபம் இந்த கால நேரத்தில் எழும்பி நான் ஜெபிச்சது தான், இந்த சத்தியம் உங்கள் மக்களை விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இனிமேலும் இந்த மக்கள் யாரும் நிரூபிப்பதற்காக வாழ வேண்ட தேவையில்லை ஆண்டவரே. அவர்களை விடுதலை செய்யுங்கள் அப்பா, அவர்கள் விடுதலை செய்யுங்கள் நான் ஜெபித்தேன். நீங்கள் நிரூபிக்க தேவையில்லை. தீர்ப்பு யாருடைய தீர்ப்பும் உங்களுக்கு இனி it doesn't matter. எனக்கு இனி அது அவசியம் இல்லை. அவர்களோட தீர்ப்பு எனக்கு தேவையில்லை. என்னடியா, என்ன தீர்க்கக்கூடிய ஒரே நபர், அவர் தீர்ப்பு கொடுத்துட்டார். அவர் என்ன கொடுத்த தீர்ப்பு? நீ நீதிமான், நீ நீதிமான். நீதிபதி
தீர்ப்பு கொடுத்த பிறகு கோச்ல அவர் உங்களை விடுதலை செஞ்சிட்ட பிறகு நீங்க வெளியில வந்த பிறகு வர்றவங்க அங்கே பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஆமே அவர் வெளியில போயிட்டாரு, அவர் யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன பிரயோசனம் வாங்க சொல்றதை கேட்டு? பிரயோசனம் இருக்கா? நீங்க விடுதலை, நீங்க வெளியில வந்துட்டீங்க. அதான் ஆண்டவர் செய்த விஷயம். அவர் உங்களை முழுமையாக விடுதலை செய்து விட்டார். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பலர் இன்று பாலியல் பாவத்துக்கு விழுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? பாலியல் பாவத்துக்கு பலர் விழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் என்ன நிரூபிக்க பார்க்கிறனோ, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, நான் அழகானவன், நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன், நான் ஒரு வெற்றி அடைந்த நபர், அப்படி இல்லாவிட்டால் நான் என்னை பார்த்து நீ ஒரு முக்கியமானவர், நீ ஒரு அழகானவர், நீ ஒரு வெற்றியாளர், நீங்கள் போதும், நீ இருக்கிறது எனக்கு போதும் என்று எங்களுக்கு அந்த வார்த்தைகளை நிரூபிக்க நாங்கள் பார்க்கும் பொழுது, அதை எங்களுடைய கணவர் மனைவி அல்லது அதை எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு கொடுக்காத நேரத்தில், நான் சொல்ல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, முதலாவது ஆக உங்களோட வாழ்க்கையில நீ அழகானவள் என்று சொல்லுகிற நபர், முதலாவது உங்களோட வாழ்க்கையில நீங்க முக்கியமானவர் என்று சொல்லுகிற நபர், முதலாவது உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றியாளர் என்று சொல்லுகிற நபர், முதலாவது நீ போதும் என்ற சொல்ற நபரோட தான் நீங்கள் கட்டில்ல இருக்க போறீங்க. நான் சொல்றது நல்லா கேளுங்க. யாரு உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அந்த வார்த்தைகளை கொடுக்கிறார்களோ, அந்த வார்த்தைகளை பெறுவதற்காகத்தான் நீங்கள் அவரோடு கட்டில்ல இருக்க போறீங்க. பாலியல் பாவத்துக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? உங்களை நீங்க நிரூபிக்க பார்க்குறீங்க. யாரு அதை கொடுக்குறாங்களோ, இந்த வார்த்தைகளை கொடுக்குறாங்களோ, அந்த நபரோட போய் நீங்க இதான் இன்றைக்கு பலர் பாலியல் பாவத்துல விழுந்து போயிருக்கிறாங்க. ஆனா இது தேவன் ஏற்கனவே உங்களை நிரூபிச்சிட்டீங்கன்னு நீங்க விளங்கி கொண்டீங்கண்டா மற்றவர்களை இதை எதிர்பார்க்க மாட்டீங்க. கன பேர் பாலியல் பாவத்துக்கு போறது பாலியல் தேவையை சந்தித்துக் கொள்வதற்கல்ல. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பாலியல் பாவத்துல கன பேர் விழுறது பாலியல் தேவையை சந்தித்துக் கொள்வதற்கல்ல, அவர்களுடைய அன்பின் தேவையை சந்தித்துக் கொள்வதற்காக, அவர்களுடைய என்னை யாராவது ஏற்றுக்கொள்ளணும் என்ற தேவையை சந்தித்துக் கொள்வதற்காக தான் பலர் என்று பாலியல் பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க. இது உங்களுக்கு விளங்கிச்சண்டா ஆண்டவருடைய சத்தியம். ஆண்டவர் உங்களை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் ஏற்கனவே உங்களை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டார்ன்றதை விளங்கி கொண்டீங்கண்டா நீங்க அந்த காரியத்துல இருந்து வெளியே வர போறீங்க. ஆண்டவர் உங்களை விடுதலை செய்ய போகிறார். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் யாரை நிரூபிப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாருக்கும் தன்னை நிரூபிக்க தேவையில்லை என்ற சத்தியத்தை அவர்கள் இருதயத்துக்குள் கொண்டு செல்லுங்கள் ஆண்டவரே. ஏனென்றால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற சத்தியத்தை அவர்களுக்கு கொண்டு சென்று அவர்களை விடுதலை செய்யுங்கள். பாலியல் பாவங்கள் இருந்து உங்கள் பிள்ளைகளை விடுதலை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.